இப்போ ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாப்புல சவுதிக்கு விசா வந்துருச்சான், எப்படி போய் இறங்குறது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிசிசியில் சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இப்போ மெயினாக வந்து சவுதியில் போய் இறங்குறோம்னு வச்சுக்கிடுவான். போகும்போது குஷியாக தான் இருக்கேன். ஆமாம், எல்லாம் குஷியாக தான் போகிறப்ப போயில கொஞ்சம் ஜாலியாக முதல் போகிறப்ப ஆஹா நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோமே அப்படி இப்படின்னு பல மனக்கனவுகளோட ஃப்ளைட்டில் பறக்க போகிறோமே. ஆமாம், அங்கே போய் இறங்கினா இவங்க பேசுகிறதும் புரியாது, ஒன்றும் புரியாது, திரு முடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாம், அது வேறு இருக்கு. ஆமாம், அவங்கள்ட்ட அது ஒன்று இவர் பயந்து கேட்குற மாஸ்டர். இப்போ போனால் இறங்கினோம்னா என்ன கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியலையே, இப்போ அப்படி பயப்படுற மாஸ்டர். என்ன இமிகிரேஷனில் போய் நம்ம அந்த விசா காப்பியை காட்டணும். எங்கே போய் இறங்கின உடனே அதுக்கு முன்னாடி நம்ம அரபா கஃபீல் வந்து நிற்பாப்பில், அவர் கூப்பிட்றாள், அவர் முதலாளி. ஆமாம், ஆனால் அவர் தான் முதலாளியாங்கிறத நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஏன் சவுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி புள்ளி வச்சு பேசல, என்ன விஷயம்? சவுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலாளியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தெரியாத ஆள்கிட்ட போயிடக்கூடாது. அது வேறையா? அவ்வளோ அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆபத்து குரூப் அவங்க தான். ஐயோ காட்டுறப்பிய அந்த ஆபத்து குரூப் அவங்க தான். ஏர்போர்ட்லேயே சுற்றிக்கு திரிவாங்க. ஏன் மாஸ்டர் இமிகிரேஷன் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தாண்டபுரம் இமிகிரேஷன் தாண்டபுரம் தனக்கு விட மாட்டாங்க. இல்லை அரபா நம்ம வாழ விறுவிறுன்னு வந்து நிற்போம். ஆமாம், நம்மளை கூப்பிட வர்றது யாரு? அரபாபு வருவார். அவர் வருவார். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் தெரிஞ்ச ஆள் வந்து கூட்டிகிட்டு பிரச்சனை இல்லை. நம்ம வாட்ட போய் நிற்கல, எவனாவது வர போய் நான் தான் ஓனர் பாஸ்போர்ட்டா அப்படின்ட்டானாக்க முடிஞ்சிச்சு. ஆனால் மாஸ்டர் தெளிவாக இல்லைன்னா கொண்டு போயிடலாம் மாஸ்டர். இப்போ அவ்வளோதான், எல்லாம் அறுக்க பண்ணுவாங்க வண்டியில் ஏறுண்டு. அப்படி சொல்லிட்டா பாதிலேயே குதிச்சிருங்க, இல்லையாக்க முடிஞ்சு கொண்டு போய் இறக்கிடுவாங்க. நம்ம இப்போ முதலாளி வந்து எப்படி மாஸ்டர் தெரிஞ்சுக்கிறது அவரை முதலாளின்னு சொல்லிட்டு? முதலாளிகிட்ட வந்து அந்த கார்டு வச்சு பத்தாக்கா கார்டு, அதில் பேர் இருக்கு, நம்ம பேர் இருக்கு, அவர் பேர் இருக்கு, அவர் பேர், அந்த பேர் வந்து நம்ம விசாவிலும் இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கிறேன். ஆனால் அரபு எழுத்துல இருக்கு, அரபு எழுத்து இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. இங்கிலீஷ் இருக்குமாப்பா? சரி சரி, ஆமாம், அதை பார்த்து வச்சுக்கிறேன். இவர் தானே பார்த்து வச்சுக்கிறேன். பெரும்பாலும் ரெண்டுலேருந்து இருக்கு, அரபுல இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு. சரி, அதை பார்த்துக்கிறேன். அவர் காட்டுறவர்கிட்ட இங்கிலீஷ் இருக்குமா? அவர் காட்டணும்ல. ஆமாம், அதை வந்து அவர்கிட்ட கேட்கணும்ல. நீ என்ன என் ஓனர், நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கறதுக்கு தெரியாத. இங்கிலீஷில் கேட்டால் அவளுக்கு தெரியாது, அவன் பேசுகிற மொழி நமக்கு தெரியாது. ஹவ் யூ மை போஸ் அப்படின்னு சொல்லி எதையாவது கேட்டு பார்க்கணும், அது தெரியாது. ஐயோ, ஹவ் பில்லை அப்படின்னு அவங்கள்ட்ட கேத்துக்குதே கிட்ட முடியுமான்னு தெரியல அவளுக்கு. அதை விட என்ன, நீ இங்கிலீஷில் பேசினாக்க அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை அங்கே தான். இவங்களுக்கு தலைவலியாக போயிடும். ஆமாம், அவங்களுக்கு அரபு மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்த்து பேசி பேர் தான் இங்கிலீஷ் பேசுகிறவங்க ரேரு, அரபு தான் பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஆனால் இந்த கோஷ்டி அங்கே நிற்கும், இவங்க நிற்பாங்க ரெடியா. ஆமாம், இவங்கெல்லாம் சிக்கிடக்கூடாது. ஆனால் அழைச்சிட்டு இருப்பாங்க, நான் தான் இருப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க, நீ ஏர்போர்ட்டில் இறங்கி பக்கம் முடிச்சுக்கிட்டு போச்சு. கூப்பிட வர்றவன் லேட்டாக அடிச்சாக்க உன்னை லேசாக கணிச்சிருவாங்க. ஆள் வரல நம்ம தான் சொல்லி காட்டுவோம் சொல்லிட்டு எல்லா முகமது ஜீப் பாஸ்போர்ட்டுக்கு என்னமோ ஜுவார்ஜா என்னமோ சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்டுக்கு எடுத்து பாப்பாப்புல, இப்படி பாப்பாப்புல ஏர் எல்லாம் அப்படின்றாப்புல. நீ தூரும் தெரியாது, தலைப்பந்த நின்றுக்கிறப்ப இவர் தான் நம்ம முதலாளி நினச்சிட்டு இவருன்னு போயிட பின்னாடியே. இப்படி தான் மாட்டுறதா? அவ்வளோதான், அதான் மாட்டுறது. அது சரி மாஸ்டர், அதனால் அங்கே கவனமாக இருக்கணுமாப்புல. அப்போ நீங்களாம் கரெக்டாக போயிட்டிய? நான் கரெக்டாக போய் இவ்வளோ விட்டேன். கரெக்டாக போயே நான் மாட்டிட்டேன். இது வந்து நம்ம வந்து எழுதிக்கிறோம்டா, கரெக்டாக போகாமல் போய் மாட்டுறவங்களாவது பரவாயில்ல, நான் கரெக்டாக போயே மாட்டிட்டேனே. அது சரி. ஆமாம், இவ்வளோ நீ நினைப்ப இவ்வளோ சொல்லி போய் அதுதான் எப்படி யாரை விட்டுச்சு. ஆமாம், அந்த மாதிரி நேரங்களில் கவனமாக இருக்கேன். இப்படி போகல, இன்கேஸ் இவர் நம்ம முதலாளி இல்லை, ஒரு டவுட் வருது, காரு வந்து காரில் கூட்டு போவாங்க, ரோட்டிலே ஓடிக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. எப்படியும் ஏதோ ஒரு சிட்டியோ ஒரு ஊரை நோக்கி போகும். இந்த காரில் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு பாலைவனத்தில் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்க நம்மளை கடத்திட்டாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது. ஆமாம், நீ அங்கேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த திசையை நோக்கி போகுது, இந்த திசையை நோக்கி வண்டி போகுதுண்டு. இப்போ டெக்னாலஜியில் ஈஸி கிறுக்குன்னு போட்டு அடிச்சிடலாம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அதை கொண்டுட்டு போயிடுவாங்க. மாதிரி நினச்சிடக்கூடாது ஷார்ட் ரூட்டில் போகிறான்ட்டு. நான் அப்படி நினச்சேன், ஷார்ட் ரூட்டில் போகிறாங்க சட்டுன்னு போய் அங்கிட்டு ஏறிடுவாங்க அப்படி நினச்சிருக்கூடாது கடைசியில். ஆமாம், இது பாலைவனத்தில் போயிடுச்சுனால கண்டுபிடிச்சிட வேண்டியதான், கடத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு முடிஞ்சு சில பேர் சொல்லியிருப்பாங்கடா, ஆடு மேய்க்கிற வேலை தான்ட்டு, அதை சொல்லி இது தெரிஞ்சும் போவாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பழக்கம் அனுபவம். ஓகே, அந்த சூடானி அவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஏன் நம்ம ஆளுகளை போதும் அனுபவம் எல்லாம் போயிடுவான்.
ராஜஸ்தான் சைடுலாம் ஓகே பிரச்சனை இருப்பாங்க. ராஜஸ்தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு இருக்காங்க, விருப்பப்பட்டு போயிருக்கோம் இருக்கிறாங்க. அது எப்படின்னா உனக்கு அரபி நல்லா அரபியா இருப்பான், அரபியா இருப்பான், பாசமாக பார்த்துக்கிறோம், ஒரு இதாக இருக்கேன். அதனால அவங்க வருமானம் என்ன செய்யுது. ஆனால் இந்த பாலைவனத்தில் நான் இப்போ சொல்கிறேன் மாப்பிள்ள ஒன்று, பாலைவனத்துக்குள்ளே போய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாட்டிலே சம்பாதிச்சிடலாம். இங்கே எல்லாத்தையும் பாலைவனத்தில் சம்பாதிக்க முடியாது மாப்பிள்ள. என்ன சம்பாதிக்க முடியும், என்ன கமிஷன் பார்க்க முடியாதுல்ல, என்ன சம்பாதிக்க வந்து இன்னும் ஒரு 20,000 18,000 தான் கிடைக்கும். அப்படித்தானா? அதை விட கூட நம்ம நாட்டில் இப்போ பேசிக்கே 30,000 கொடுக்குறாங்க. மாசாக்கிட்ட போயிடலாமா, கோயம்புத்தூர் சென்னை எல்லாம் போனால் நல்லா சம்பளம்ல. ஒரு கொத்தனார்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியை பிடிச்சிங்கன்னா 1,500 பார்த்துக்கலாம் முடிஞ்சு. அதில் நைட்டு ஷிஃப்ட்னா டபுள் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட் சிங்கிள் ஷிஃப்ட் ஆகல. டபுள் நம்ம மாப்பிள்ளை இருக்கான் பாரு கொத்தனார், மாப்பிள்ளை சொல்கிறாப்புல ராத்திரி ஷிஃப்ட்னா டபுள் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாப்புலையே. அந்த மாதிரி கட்டட பணி நம்ம ஏன் சொல்கிறோம், மாப்பிள்ளை கட்டட பணி நிறைய இருக்குதுடா. அந்த மாதிரி இப்போ படிக்காதட்டா வேறு என்ன செய்யுது, கொத்தனார் வேலை எல்லாம் வச்சதெல்லாம் பெரிய சம்பளங்கள் அதில் தான் கிடைக்கும். நல்ல வேலைகள் இருக்குது. வேலையா இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் வேலைக்கு டிமாண்ட்ரா, ஆள் கிடைக்கல. உண்மைதான். இங்கே சொல்லலாம் சில பேர் வேலை இல்லை, வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக படித்தவர்களை தவிர்த்து சொல்கிறோம். நம்ம பெருசாக படிச்சிருக்கோம் பேசுறது மாப்பிள்ள, படித்தவங்களுக்குள்ள பேசலை. நம்ம அது பேசலை. படிக்காத ஆட்களுக்கு இந்த மாதிரி சவுதி பாலைவனத்தை சூஸ் பண்ணாமல் கம்பெனிகளுக்கு போனால் பிரச்சனை இல்லை. கம்பெனி ஓகே, ஸ்டாண்டர்டாக இருக்குது. அது ஸ்டாண்டர்ட், படிச்சோமா படிக்கலையோ அது ஸ்டாண்டர்ட் ஆயிரும். நம்ம நாடு எப்படின்னா மாப்பிள்ள, இப்போ வரைக்கும் எல்லா துறையிலையுமே ஆள் கம்மிடா, டிமாண்ட்ரா. இவங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கடா. கொஞ்சம் முதுகு வலிச்சிச்சு மாஸ்டர். ஆமாம், சாப்பாடு காரணமாக என்னென்னு என்னன்னு தெரியல, ஒன்றும் புரியல மாஸ்டர். வேலை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ வேலை இருக்குது, ஆளுகளை காணும். ஆமாம், வேலை அவ்வளோ வேலை இருக்குடா. நம்ம இப்போ நம்ம சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு சிட்டிக்குள்ளேயே இப்படி போன வச்சுக்கிடுவான். வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. கிராமத்து போகிறது பக்கமாக போய் பாரு, வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்பாப்ல. ஆமாம், எங்கே போய் டீ எல்லாரும் எங்கேயும் வேலைக்கு போகாமல் டீ கடை வாச, இந்த சோம்பேறி மடங்கள் இப்படி போய் படுத்துட்டோமாக்கு. அப்போ வேலை இல்லைன்னு எப்படி சொல்கிறது, வேலை இருக்குது நம்ம தான் பார்க்கணும். நம்ம தான் பார்க்க மாட்டேங்க. நம்ம ஒன்றும் பார்த்தா வெளிநாட்டில் தான் பார்ப்பேன். ஆமாம், தாய்நாட்டில் பார்க்க மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்கு. ஆனால் இங்கே வேலை வந்து சம்பாதிச்சா கௌரவ குறைச்சலாக போயிடும். ஆமாம், அதனால தான். ஆமாம், என்ன கௌரவமா சார் உழைக்கிறது, என்ன கௌரவம் பக்கத்தில். எந்த நாட்டுக்கு போனாலும் மாப்பிள்ள, நான் சொல்கிறேன்ல, நானும் மாப்பிள்ள சவுதி, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாய், இத்தனை நாட்டுக்கு போயிட்டேன். இப்போ இதில் நான் பார்த்ததில் என்னண்டா, இத்தனை நாடை நீ வந்து நம்ம நாட்டை கம்பேர் பண்ணையில் இந்த மாதிரி உட்காடுறதுக்கு எந்த நாடுமே அந்த இது என்ன லாய்க்கெலாம் சரியாக வராது. உட்காந்து பேச முடியாது. உட்காந்து படுத்துலாம் வேண்டாச்சும் ஒன்று சுதந்திர நாடுன்னு நான் சும்மா சொல்லி வைக்கிறாங்க. தாய்நாடுமா சார், எங்கனே படுத்து எந்திரிச்சிடலாம். சிங்கப்பூரில் எங்கேயும் படுக்க முடியாது. சிங்கப்பூர் தான் பையன் அடிப்பாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அங்கே படுக்க முடியாது. துபாயிலையும் படுக்க முடியாது. துபாயில் எங்கே படுக்க முடியாது. சவுதி காட்டுக்குள்ள வேணா படுத்துக்கலாம், பாலைவனத்தில் போய் பேசிக்கிட்டு கிடக்கலாம். அதில் பேசணும், ஆட்ட பேசணும். ஆமாம், இந்த மாதிரி மாட்டலாம். அங்கே நம்ம நாடு மாதிரி வராது மாப்பிள்ள, சுதந்திரம் வராது. இப்போ படிச்சுட்டு போகிறவங்க வேறு பிரச்சனை. ஐடி ஃபீல்டு, அந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டு போவான். இன்ஜினியர் சம்பளம் பெருசாக இருக்குது, பெரிய சம்பளமாக இருக்கு, ஓட்டலாம். அது ஓகே. ஆமாம், குடும்பத்துக்கு ஓட்டுறது சரியான இடம்னு வச்சுக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை, பெரிய சம்பளமாக கிடைக்கும். இங்கேயே ஐடி பார்த்தாலும் அங்கேயும் இங்கே பெரிய சம்பளம் தான் பார்த்தீங்கன்னா. என்னடா சரியான சம்பளம்டா இப்போ எல்லாத்துக்குமா. 30, 40, 50, 60, 80. வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பூரா கோயம்புத்தூர், மதுரை எல்லா சிட்டிலையும் அங்கே வளர்க்குறாங்க. வேலைக்கு இப்போ ஆள் இல்லைடா நம்ம நாட்டுகளை பொறுத்த வரைக்கும். வேலைக்கு ஆள் இல்லை, எல்லாம் கிளம்பிடுறாங்க பேக்கை தூக்கிட்டு. உடனே திரும்பி வர்றது. இங்கே குடைச்சல் காரணமாக குடைச்சல் இருக்குது. இப்போ குடைச்சலின் காரணமாக போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் அது ஒரு குரூப் இருக்கு. அது இருக்கு, அது வந்து அடுத்த இதில் சொல்லுவோம். அந்த குடைச்சலில் கிளம்புறது ஒரு பெரிய தலைவலி. அது சில பேர் வந்து போகணும்னு போக மாட்டாங்க. ஆமாம், குடைச்சல்னால போகிறவங்க இருக்காங்க. அது இருக்குமா சார், விட்டா போதும் சொல்லிட்டு சிம்பிளா அப்படின்னா இங்கே இருந்தேக்கு 2 வேலை பார்க்கணும். ஆமாம், அங்கே இருந்தேன்னா ஒரு வேலை தான் பார்க்கணும். அதனால 2 வேலைன்னா இங்கே எப்படி வீட்டு வேலையும் பார்க்கணும், ப்ளஸ் நம்ம சொந்த வேலையும் பார்க்கணும். அங்கே என்ன ஒரு வேலை தான் வேலை பார்த்தா படுத்துக்கணும், சம்பளம். அதனாலே அந்த ஒரு காரணமும் மாஸ்டர். அதுக்கும் போவாங்க. அந்த குடைச்சல்ல போகிற ஆளுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போனால் சரியாக வரும்னு சொல்றீங்க? குடைச்சல்ல போகிறவங்களுக்கு பெஸ்ட்டான நாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நிலைமைக்கு வந்து துபாய், மலேசியா தான். துபாய், மலேசியாவுக்கு போனேன்னா கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா துபாயிலேருந்து வேலை அவ்வளோ இதாக இருக்காது. மலேசியாவும் சுத்தம் இருக்கிறாங்க. மலேசியா சுத்தம் நல்லா சுத்தம் சுத்தக்கொள்ள. சிங்கப்பூரில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிடுவாங்க. வேலை செய்கிறவன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுவான், முதலாளி. அப்புறம் அங்கே அந்த நாட்டு கவர்மெண்ட் ஏற்று
ஆமா, எங்க போனாலும் பயந்து கிடக்கும். அதை பயக்காட்டியே வச்சிருப்பாங்க. ஒரு விதமான பயத்திலேயே இருக்கணும் சிங்கப்பூர்ல. ஆனா கார் எச்சி கொடுத்து போக முடியாது மாஸ்டர். அந்த நாடு சளி பிடிச்சா கொடுத்து போக முடியாது. மனசுக்குள்ள இந்த வீடியோ சிங்கப்பூர்ல யாராச்சும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கா இல்லையாங்கிறத போய் சொல்லுங்க. சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க.